தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே கிடையாது என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியது சரிதான் என்றும் பேட்டி. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இதுபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட்டில் சிஃபி நிறுவனத்தின் தரவு மையம் திறப்பு. 882 கோடி ரூபாய் மதிப்பிலான மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது மே 6ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு. சிட்கோ நிலத்தை அபகரித்த புகாரில் அமைச்சர் நேரில் ஆஜராகவும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தின் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை வரைவதா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அமைச்சர் சேகர்பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. 71,360 ரூபாய் என்ற புதிய உச்சத்தில் விற்பனை. வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக ஈரோட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவலர்களுடன் தள்ளுமுள்ளு. மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட தமிழ் புலிகள் அமைப்பினர். திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வசிக்கும் மீனவர்கள் கட்டணம் தொடர்பாக புகார் கூறி மறியல். போலீசார் சமாதானப்படுத்தியதும் கலைந்து சென்ற ஒரு சாராருடன் மற்றொரு தரப்பு மோதல். கோவையில் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக 2 வீலரில் சென்று சாகச ரீல்ஸ். 3 இளைஞர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் ரேஷன் கடையில் நின்றவர் தலையை துண்டித்து கொல்லப்பட்ட வழக்கு. 4 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. விழுப்புரம் அருகே மேல்பாதியில் 22 மாதங்களுக்கு பிறகு திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலின மக்கள் வழிபாடு. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். காயமடைந்த 4 மீனவர்களுக்கு வேதாரண்யம் மருத்துவமனையில் சிகிச்சை. 1 முதல் 5ஆம் வகுப்புக்கு இந்தி கட்டாய 3ஆம் மொழி பாடம். தேசிய கல்விக் கொள்கையின்படி மகாராஷ்டிர மாநில அரசு அறிவிப்பு. டெல்லியில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதராவிடம் 3வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை. நில முறைகேடு புகாரில் நடவடிக்கை. மே 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டாகிற்கு பதிலாக GPS முறையில் சுங்க கட்டணம் வசூல். சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நின்று செல்ல தேவையில்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயர், ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப் நீக்கம். நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்ததால் BCCI நடவடிக்கை. விரைவில் உயர்கிறது சிமெண்ட் விலை. தேவை அதிகமாக இருப்பதால் விலை உயர வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 2026 தேர்தலிலும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்தது கிடையாது, இனியும் அமையப் போவதில்லை என்றும் தம்பிதுரை உறுதிபட கூறியுள்ளார். எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? சுதந்திரம் பிறகு தேர்தலில்
மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸ் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுது கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி, அவர்கள் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதே போல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதே போல அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிஞ்ச பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுது கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் என்றார் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பதை தவிர கூட்டணி என்பதற்கு நிலைமை கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இதுபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்கவில்லை என்றால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கத்தின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்க சங்கம் தொடர்பான சட்டங்களில் திருத்தங்கள் செய்து அரசை அணுகுமாறு உத்தரவிட்டார். அதேபோன்று சாதிகளின் பெயர்களில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கும் நீதிபதி ஆணையிட்டார். மேலும் சங்கங்களின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சட்ட திட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமானவை என அறிவித்து அவற்றின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணியை 3 மாதங்களுக்குள் தொடங்கி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். இதேபோன்று சாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி மற்றும் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். அவ்வாறு 4 வாரங்களில் சாதி பெயர்களை நீக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோன்று அரசு நடத்தும் கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதிதிராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்டவும் நீதிபதி ஆணையிட்டார். பள்ளி பெயர்களில் நன்கொடையாளர்களின் பெயர் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் அவர்களின் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிள்ளைகளை பெற்றோரே கொலை செய்யும் நிலை நிலவுவதாலும் கைகளில் சாதி கயிறு கட்டிக்கொண்டு அறிவாளுடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை தான் பிறப்பித்ததாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார்.